அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக என்னோட பதிவு தான் என்னோட வீடியோ. நான் ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா, கடந்த சில வருடங்களாகவே தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த முடியாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, பீட்டா என்ற அமைப்பு வந்து நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்கு. அவங்க ஏன் வாங்கியிருக்காங்கன்னா, அதை என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுது, அதை பார்த்து எங்களால் பொறுக்க முடியல, ஒரு காளைகள் இப்படி மனிதர்கள் துன்புறுத்துகிறாங்களே அப்படின்ட்டு சொல்லி தான் இங்கே தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இலங்கையில் வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்தாங்க, அப்போ எங்கே போனீங்க? ஏன் அவர்களெல்லாம் உயிர்கள் இல்லையா? இங்கே காளைகள் துன்புறுத்தப்படுதுன்னு சொல்லி நீங்கள் தடை உத்தரவு வாங்குறீங்க, நீங்கள் அங்கே மனிதர்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? சரி, அதை விட்டுருங்க. சரி, இதுக்கான உண்மையான ரீசன் இது தானே? இவங்க அப்படியே காளைகள் மீது அவ்வளோ பிரியமா, விலங்குகள் மீது இந்த பீட்டான்ற அமைப்புக்குன்னா இல்லை. அவரோட உண்மையான நோக்கம் என்னன்னா, அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த வெளிநாட்டு மில்க் ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவில் இறக்குமதி பண்ணி வியாபாரமாக்கி அங்கே பணம் கொளிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. மில்க் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இதுக்கு எதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்னா, இந்தியா வந்து பால் உற்பத்தியில் ஒரு முதன்மையாக இருக்குது. அந்த முதன்மையில் தமிழகம் இந்தியாவில் மிகப்பெரிய பால் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு பால் எப்படி நம்மளுக்கு வருது? மாடு கன்று போடுது, கன்று போடாமல் நம்மளுக்கு பால் வருது. ஸோ மாடு கன்று போடுறது தவிர காளை. ஸோ அந்த காளைகள் நம்ம அழிச்சிட்டோம்னா மாடுகள் எப்படி கன்று போடும், பால் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும்? அப்போ நம்மளோட மில்க் ப்ராடக்ட்ஸை ஈஸியாக நம்ம இந்தியாவில் விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்றது சும்மா காளைகள் அடக்குவது மட்டும் இல்லை. இந்த ஜல்லிக்கட்டுன்றது நம்மளோட பாரம்பரிய உணர்வு, நம்ம பாரம்பரியம், நம்மளோட தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்று தான் சொல்லணும். இது வந்து நம்மளோட இப்போ ஜல்லிக்கட்டு சும்மா இப்போ வந்தது இல்லை, நம்மளோட தமிழ் பாரம்பரியம் அன்னைக்கு தோன்றிச்சா அன்னிலிருந்து ஜல்லிக்கட்டு நம்ம பாரம்பரியத்தோடு ஒன்றிணைஞ்சு வருது. இதற்கான பல சான்றுகள் நமக்கு பல்வேறு தொகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்திருக்கிறது. எனவே இந்த ஜல்லிக்கட்டை வந்து எதுக்காக தடை பண்ணுறாங்க? இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும், நமக்கு என்னென்ன தீமைகள் கிடைக்கும்னா, கண்டிப்பாக இன்றைக்கு நாம் குடிக்கும் பால் கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்தால் வரும் காலங்களில் விஷமாக தான் மாறும். அதன் பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வந்து காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பயன்படுறது இல்லை, விவசாய வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த விவசாய வேலைகளுக்கு இந்த ஏர் உழுறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு காளைகள் அழிச்சிட்டோன்னா என்ன டிராக்டர் கொண்டு வந்து பாதி காளைகளை அழிச்சிட்டாங்க. ஸோ மீதி இருக்க காளைகள் இந்த ஜல்லிக்கட்டுக்காக தான் நம்ம வளர்க்கோம். ஸோ அதை தெரிஞ்சுட்டு ஜல்லிக்கட்டு தரப்பட மீதி இருக்க எல்லா காளைகளும் அழிஞ்சிரும். ஸோ நம்மளால் ஈஸியாக இந்தியாவில் வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம டிராக்டர்ஸை யூஸ் பண்ணுறதுனால, அது காளைகளை அழிச்சிட்டோம்னா நம்ம உழுவுறதுக்கு டிராக்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டிராக்டர்ஸால் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம டிராக்டர்ஸ்க்கு டீசல் யூஸ் பண்ணுறோம். அந்த டீசலோட செலவு, அது எரிபொருள் தேவை வந்து அதிகமாகும் இதுக்காக நம்ம விவசாயத்தில். அதே மாதிரி இந்த புகை, அந்த டிராக்டர்லேருந்து வரும் புகை வந்து ஓசோன் மண்டலத்தை பாதிப்படையும். இதனால் சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படும். ஒரு ஜல்லிக்கட்டை தடைப்படுறதுனால நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. எனவே இந்த ஜல்லிக்கட்டை வந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். இப்போ கூட கொஞ்சம் சில நிமிடங்களுக்கு முன்னாடி நான் செய்தியில் ஒன்று பார்த்தேன். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஜல்லிக்கட்டை நடத்தாமல் போனதுக்கு திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்றே மட்டும் கேட்டுக்கிறேன், இந்த திராவிட கட்சிகள் மாநில அரசு மத்திய அரசு கிட்ட ஒன்று மட்டும் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இங்கே ஜல்லிக்கட்டு நடத்தாமல் போகிறதுக்கு யார் காரணம், எது காரணம் எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடக்கணும், அதுக்கான முயற்சிகளை மட்டும் எடுத்தால் போதுன்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஆதரவை கேட்டு என்னோட நண்பரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை கொஞ்சம் பாருங்க. நான் உங்கள் கிஷோர். ஜல்லிக்கட்டை பத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. வேணும்ன்றவங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல அதை பத்தி வீடியோஸ் போட்டுருக்காங்க, நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. என்னோட Facebook பேஜ்ல கிஷோர் ரவி, அங்க போயிட்டு நீங்க அதை பாருங்க. அதை பத்தி ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவான போஸ்ட், அதுக்கு என்ன காரணம், ஏன் தடை பண்றாங்க பத்தி எல்லாமே இருக்கும். பட் இதை பாக்குற எல்லாருக்குமே 90% தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இதுக்கப்புறம் அதிகமா கொடுக்கணும். காரணம் இன்னும் 10 நாள் கூட இல்ல, மத்திய அரசாங்கம் இதுக்கு அவசர சட்டம் கூட கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. போன வருஷம் கொண்டு வந்தாங்க, 3 நாள்ல திருப்பி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரே வழி தமிழக அரசாங்கம் தடையை மீறி ஜல்லிக்கட்டு விடணும்ன்றதான். ஆல்ரெடி அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜல்லிக்கட்டோட சப்போர்ட்ஸை 1.5 வருஷமா சமூக வலைதளத்துல கொடுத்துட்டா இருக்கேன். இது வரைக்கும் 2 முறை களத்துல இறங்கி போராடி இருக்கேன். இப்போ யூடியூப் சேனல் மூலமா பெரிய லெவல்ல இதை கொண்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதாவது இதை பாக்குறவங்க எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேர், நான் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறேன், சப்போர்ட் ஜல்லிக்கட்டு, அப்படி ஏதாச்சும் ஒரு டீமா ஒரு 10 பேர் சேர்ந்து
வீடியோ பண்ணி கொடுங்க ஒரு 10 செகண்டுக்குள்ள. இல்ல இண்டிவிஜுவலா என் பேர் சொல்லி நான் இந்த இடத்துல இருந்து இந்த ஊர் என்னோட ஊர், நான் ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ண அப்படி போடுங்க. நான் எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. கீழே நம்பர் இருக்கு 9566546083. அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி அதை வீடியோவா போறோம். இது என்ன நீ சின்ன சேனல் தான், இது எப்படி ஹிட் ஆகும் நீங்க கேட்கலாம். இதை பாக்குற பெரிய சேனல்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க எல்லாருமே செய்யணுன்றது தான் ஆசை. உங்களுடைய சேனல் டெக் சேனலா இருக்கட்டும், கேஜெட் சேனலா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சேனலா இருக்கட்டும், அது தமிழ்ல பிளே ஆகிற எந்த சேனலா இருக்கட்டும், ரொம்ப சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது மாதிரி நீங்க கொடுக்கும் போதுதான் தமிழக அரசாங்கங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். சமூக வலைதளத்துல நம்ம போராடி எந்த விஷயம் இது வரைக்கும் வீண் போலன்றது தான் அர்த்தம். நன்றி, வணக்கம். உங்களுடைய வீடியோக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நன்றி. இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடி இருக்க பீட்டா வந்து சொல்கிற காரணம் என்னென்னா, ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுது, மாடுகள் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்காக அப்படின்றாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்குறேன், இங்கே மாடுகள் மட்டும்தான் தற்போது துன்புறுத்தப்படுதா, கொடுமைப்படுத்தப்படுதா? ஏன் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒரு மாடியிலேருந்து ஒரு நாயை தூக்கி போட்டார், அதுக்கு இந்த பீட்டா என்ன செஞ்சிச்சு? அதே சில மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு குரங்கையை வந்து உயிரோட கொடுமைப்படுத்தி எரிச்சு கொண்டாங்க, அதுக்கு என்ன பண்ணிச்சு இந்த பீட்டா? ஏன் அது இதோட ஒரு ஊரில் வந்து நாய்களை வந்து எல்லாரும் எரிச்சு கொண்டாங்க. இது வந்து பியூஸ் என்ற ஒரு சமூக ஆர்வலர் மட்டும் தான் குரல் கொடுத்தாரு. அப்போ இந்த பீட்டா அமைப்பு எங்கே போயிடுச்சு? ஸோ இவங்களோட எண்ணம் வந்து காளைகளை காப்பாற்றணும், மாட்டினங்கள் துன்புறுத்தப்படுறதை நாங்கள் காக்கிறோம் அப்படின்றது இல்லை. இவங்களோட முழு நோக்கம் வந்து ஜல்லிக்கட்டை அழித்து ஒரு வெளிநாட்டு வியாபாரத்தை வந்து அந்த பால் பொருட்களை இந்தியாவுக்குள்ளே வரவிட்டு அது மூலியமாக நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறது தான். அதாவது அவங்களோட வியாபாரத்தை பெருக்கிறதோட முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த காலையில் வந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம். அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு அதிமுக தான் காரணம், அதிமுக ஆட்சியில் இருக்கிறனால தான் ஜல்லிக்கட்டு நடத்த மாட்டுறாங்க, இதுவே நாங்கள் மட்டும் ஆட்சியில் இருந்தால் ஜல்லிக்கட்டை நடத்தியிருப்போம் அப்படின்னு. நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த அரசியல் கட்சிகளுக்கு, தமிழை சேர்ந்த திராவிட கட்சிகள் மற்றும் இதர கட்சிகளுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஜல்லிக்கட்டை ஏன் நடத்தலை, இவங்களால தான் ஜல்லிக்கட்டு நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஒருமித்த குரலோட ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுங்கன்னு மட்டும் கேட்டுடுறேன். ஒரு பணம் மதிப்பிழப்பு விவகாரத்துக்கு தமிழகத்தை சேர்ந்த கட்சிகள் கூட்டாக ஒன்றாக குரல் கொடுக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அதன் பிறகு இந்த மாதிரியான விளையாட்டு வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய இரு நாடுகள் மற்றும் அமெரிக்காவிலையும் கூட நடத்தப்படுது. ஆனால் ஸ்பெயின், போர்ச்சுகல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விளையாட்டு முடிச்சுன்னா அந்த காளைகளை வந்து அந்த விளையாட்டு இருக்கிற மாடுகளை வந்து கொன்னுடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, அதை வந்து நம்ம தெய்வமாக வணங்குறோம். ஒரு மாட்டினத்தை தெய்வமாக வணங்குற ஒரே இனம் தமிழினம் தான். ஸோ அவர்கள் எப்படி மாட்டினத்தை நம்ம கொடுமைப்படுத்தும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் கூட இந்த விளையாட்டு நடக்குது. ஆனால் அமெரிக்காவில் இந்த விளையாட்டுக்கு தடை இல்லை. ஆனால் அங்கிருந்து வந்த ஒரு பீட்டான்ற அமைப்பு வந்து கோர்ட்டு படியேறி நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் தடை கூறுவது வந்து எந்த விதத்தில் நியாயமானது? நண்பர்களை பார்த்திருக்கலாம். இது போன்றது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நாங்கள் உங்களோட குரலுக்காக எதிர்பார்த்து கொடுக்கிறோம். நீங்களும் ஒரு ஆதரவுக்கான வீடியோவை கீழ்கண்ட இந்த நம்பருக்கு வந்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டை காத்தோம்னா நம்மளோட ஆரோக்கியம், விவசாயம், நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணர்வை காத்த மாதிரி இருக்கும். ஸோ எனவே ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம கடுமையாக போராட வேண்டியதாக இருக்கும். சமூக வலைதளங்கள் ஏற்கனவே பல போராட்டங்கள் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது. எல்லாம் இப்போ சமூக வலைதளம் பாதி பேர் எல்லாம் ஜல்லிக்கட்டு ஆதரவான போஸ்ட் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. எனவே மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக இந்த வருடம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டை காத்து நம்மளோட ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், விவசாயம் எல்லாத்தையும் முக்கியமாக தமிழ் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா நம்ம தமிழ் பாரம்பரியம், நம்மளோட மொழி, உடை, நடை, கலாச்சாரம் எல்லாவற்றையும் சீரழிந்து கொண்டு வருகிறது. என்ற கொஞ்சம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். அதற்காக ஜல்லிக்கட்டு நம்ம கண்டிப்பாக விட்டுவிடக்கூடாது எக்காரணத்திற்கொன்றும் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். உங்களோட ஆதரவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.